ஹாய்ங்க வணக்கம். அழகான பேக் நெக் ப்ளவுஸ்னுடைய பேக் நெக் டிசைன் ஒன்று பேப்பரில் கட் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பேப்பரில் வந்து 2.25 இன்ச்சு பக்க கழுத்தும் 8 இன்ச்சு உயரத்துலையும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். அடுத்தது 2.5 இன்ச்சு அகலத்தில் 8.25 இன்ச்சு உயரத்தில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். ரெண்டையும் ரவுண்ட் கழுத்தாக வரைஞ்சிக்கிட்டேன். இதில் வந்து இங்கே ஷோல்ட்ரு இணைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு இந்த 1.5 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக 1.5 இன்ச்சு. இந்த மடிப்பு பாகத்தில் மட்டும் 3/4 இன்ச்சு வரும். இந்த மார்க் பண்ண இடத்துல இந்த 2 பாக்ஸ்க்கும் நடுவில் நான் ஸ்கேலப் வரைஞ்சிருக்கேன். இந்த ஸ்கேலப் வந்து வரைஞ்சிருக்கேன். இது உங்கள் பேப்பர் கட்டுங்கிறதுக்காக எக்ஸாம்பிள். நீங்கள் ப்ளவுஸில் கட் பண்ணால் ஒரு 3 இன்ச்சு பக்க கழுத்து அப்படின்னா ஒரு 9 இன்ச்சு கழுத்து உயரம் அப்படின்னா 3 இன்ச்சு அகலத்துலேயும் 9 இன்ச்சு உயரத்துலேயும் ஒரு பாக்ஸ், ஒரு 1/4 இன்ச்சு அகலத்தில் டிஃப்ரெண்ட்டில் அடுத்த ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த 1.5 இன்ச்சு அகலத்தில் பாயிண்ட் டாட் போட்டு அந்த டாட்டுக்குள்ள இப்படி ஸ்கேலப் வரைஞ்சிங்கன்னா அழகான ஸ்கேலப் டிசைன் ரெடி ஆயிருங்க. இது சிம்பிள் ட்ரிக்கு. ஆனால் இது மாதிரி நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்கேலப் டிசைன் வரைகிறதுக்கு இது சிம்பிள் ட்ரிக்குங்க. நம்ம இதே அளவு வந்து நம்ம அது தேவையான ப்ளவுஸுக்கு தேவையான கஸ்டமர்களுக்கு இருக்க ப்ளவுஸுக்கு தேவையான பக்க கழுத்தும் கழுத்தினோட உயரமும் நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இவங்க அழகான ஸ்கேலப் டிசைன் ரெடிங்க. இதே நம்ம கேன்வஸில் நம்ம தேவையான பக்க கழுத்தும் தேவையான கழுத்தரமும் கேன்வஸில் கட் பண்ணி வச்சுட்டு அதே ஒரிஜினல் துணி மேலே வந்து லைனிங் பிட்டை போட்டு அதுக்கு மேலே கேன்வஸ் வச்சு இந்த ஸ்கேலப் ஒட்டி தையல் போட்டு அடித்து திருப்பினோம்னா ஸ்கேலப் டிசைன் ரெடிங்க. தேங்க்யூங்க.